இன்றைக்கு அந்த அந்த கபர்லாம் எதுக்கு? வருமானத்துக்கு. ஒரு யாசின் போடுங்க ஆஜு, போட்டு போங்க. என்ன தரமா, என்ன வேணுமா, பால் வேணுமா, எதுக்கு ஊத்துறதுக்கு? சந்தன குச்சி வேணுமா, இந்த எண்ணெய் அப்படியே ரூட்டிங்ல வரும். வியாபாரத்தை பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு ஆள் கபரை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல? ஒரு மனுஷனுடைய அந்த இறப்பை யூஸ் பண்றீங்களா? வெக்கமா இல்ல? அப்படிப்பட்ட உம்மத்தான ரிகா வழிபாடு. அவரை போய் வணங்கலாமா? அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா? இதுதான் மக்களுக்கு காபிர் சொன்னா. அல்லாஹ் தான் வணங்குறோம். ஓ யாருப்பா? மன் கலக்க சமாவா, வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். அல்லாஹ். அப்ப என்ன பண்றீங்க? லீவ் கர்ரிபுனா இல்லல்லாஹி சுல்ஃபா. நாங்கெல்லாம் பாவம் செஞ்சால்களாச்சே, கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க, தூய்மையானவங்க. அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க, கந்தூரி தர்றாங்க, மிக்ஸா அடிக்கிறாங்க, அந்த அரிசி இது கலியாவை போட்டு சுப்பை போட்டு தர்றாங்கன்னா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரகத்துக்கு அனுப்பாதீங்க. படுக்க போட்டு வணங்கினீங்க இல்ல, உருவம் வணங்கல, அதான் சிமெந்தியை பெருசா போட்டு கெட்டினீங்களே, சிலத்தானே அது. இந்த கபரு இது எல்லாம் கந்தூரி எல்லாம் எதுக்கு தெரியுமா? அரசியல். கட்டாயமா ஞாபகப்படுத்தணும். தர்காண்டு கொண்டு வந்து நெடுங்குளத்துல வந்து போட்டு உங்களை எல்லாம் கந்தூரி கழிச்சா போயிருவீங்களா? அப்ப சாப்பாடு கொடுத்தா போயிருவீங்களா? நாங்க அப்படிப்பட்டவர்கள் இல்ல, நீங்க நிரூபிச்சுங்களே. நீங்க 90கள்ல உங்களை எல்லாம் ஊரை விட்டு போன உடனே முஸ்லீம் என்றதுனால இந்த பேக்க தூக்கிட்டு போனீங்க, உடுப்போட போனீங்க. நீங்க போய் சாப்பாடுக்கு போய் ஏமாறீங்கன்னு நினைச்சு பார்க்க இயலாது. உங்களை போய் நீங்க முஸ்லீம் என்பதற்கு தானே உங்களை விரட்டினார்கள். உடுத்த உங்க சொத்து காணி பூமி அத்தனை விட்டு போனீங்க. இன்றைக்கு ஒரு தர்கா, அதுல அடக்கப்பட்டவரை பத்தி நான் விமர்சிக்க மாட்டேன். அவர் எனக்கு சுத்தமா தெரியல, நான் மறுமையில போய் மாட்டிக்கொள்ளணும். அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் வாழும், ஒருவரை பத்தி நல்லெண்ணம் வைப்போம். ஆனால் தர்கா வழிபாடு, அவரை போய் வணங்கலாமா? அவரை போய் அவர்கிட்ட கேட்கலாமா? இதுதான் மக்களுக்கு காபிர் சொன்னா. அல்லாஹ் தான் வணங்குறோம். ஓ யாருப்பா? மன் கலக்க சமாவா, வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். அல்லாஹ். அப்ப என்ன பண்றீங்க? லீவ் கர்ரிபுனா இல்லல்லாஹி சுல்ஃபா. நாங்கெல்லாம் பாவம் செஞ்சால்களாச்சே, கொஞ்சம் பெரியவங்க சொல்லுவாங்க, தூய்மையானவங்க. அட பாவம் செஞ்சவனை தான் அல்லாஹ் கூப்பிடுறான். யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏய் அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? என் அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என் அடிமைகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கை இழக்காதீங்க. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் என்று கேளுங்க, நான் தர்றேன். தயவு செய்து சகோதரர்களே, அதை பேசுவதற்குரிய விஷயம் நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி சாப்பாடு போடுறாங்க, கந்தூரி தர்றாங்க, மிக்ஸா அடிக்கிறாங்க, அந்த அரிசி இது கலியாவை போட்டு சுப்பை போட்டு தர்றாங்கன்னா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அங்கே கலந்து கொண்டால் உங்கள் வாரிசுகளை நரக